அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு லாக்டவுனில் எல்லாருக்கும் நிறைய டைம் இருந்தது. எக்ஸசைஸ் பண்ணோமா இல்லை, சாப்பிட்டு உடல் குண்டானது தான் மிச்சம். அதனால் இந்த குண்டான உடலை குறைக்கிறதுக்கு, தொப்பையை குறைக்கிறதுக்கு இந்த செகண்ட் லாக்டவுனில் நம்ம முயற்சி செய்ய ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக இதை முயற்சின்னு சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. நம்மளை உண்மையாக நேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிறது நம்மளோட கடமை தானே. நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்காம யார் பார்த்துக்குவா? ஸோ நம்ம உடம்பை உண்மையாலுமே நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற உறுதிமொழியை நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். இவ்வளோ நாள் நம்ம ஒர்க் அவுட்ஸ் பார்த்தோம், நின்றுட்டு செய்கிற எக்ஸசைஸ் பார்த்தோம். இப்போ படுத்துக்கிட்டு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஜிம்முக்கு போய் எங்கே போயும் வெளியில் போய் செய்கிறது நமக்கு சேஃப் இல்லை. அதனால் வீட்டிலையே எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாமல் நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் பற்றி பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு மேட் விரிச்சிட்டு அது மேலே படுத்துக்கோங்க. படுத்துட்டு கால் முட்டியை மடித்து வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு இந்த அளவு வச்சுட்டாலே போதும். காலை லைட்டாக அகட்டி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பேலன்ஸ் கிடைக்கும். அதாவது நம்மளோட ஹிப் லெவலில் முட்டி நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போது கையை கொண்டு போய் பின்னாடி தலையில் பிடிச்சிட்டு லைட்டாக ஷோல்டரை மட்டும் தூக்கணும். ஷோல்டர் லிஃப்ட்டு, அவ்வளோதான். இந்த மாதிரி ஷோல்டர் லிஃப்ட் பண்ணும்போது நமக்கு வயிற்று பகுதியில், எஸ்பெஷலி மேல் வயிற்று பகுதியில் உள்ள மசில்ஸ் நல்லா வேலை செய்யும். ஸோ இது ஒரு 3 தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டியை தூக்கி அந்த பொசிஷன்லேருந்து அப்படியே காலை செஸ்ட்டுக்கு கொண்டு போகணும். நெஞ்சு பகுதியில் எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுதோ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு காலை கீழே கொண்டு வரணும். இது மாதிரி செய்யும்போது நடு வயிற்று பகுதியில் உள்ள சதைகள் நல்லா கண்ட்ராக்ட் ஆகும். அடுத்தது இப்போ காலை நேராக நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு இப்போ கீழே லோவர் அப்டாமினல் மசில்ஸ்க்கான ஒர்க் அவுட் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதில் ஒரு காலை மட்டும் ஃபஸ்ட்டு தூக்கி ஒரு 90 டிகிரி ஆங்கிளுக்கு கொண்டு போயிட்டு அதை கொண்டு கீழே வச்சுட்டு அடுத்த காலை கொண்டு போயிட்டு திருப்பி கீழே கொண்டு வச்சுட்டு இதே மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 3 தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 2 கால்களையும் சேர்த்து வச்சு 90 டிகிரிக்கு தூக்க போகிறோம். இந்த மாதிரி 90 டிகிரி அதுக்கப்புறம் 60, 45, 30 டிகிரி. இப்போ காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு மேலே தூக்கும்போது என்னென்ன தப்பு நடக்கும் அப்படின்னா, நம்ம இடுப்பு எலும்பை தூக்கிடுவோம். இடுப்பு எலும்பை தூக்கக்கூடாது. கரெக்டாக 90 டிகிரி கொண்டு போய் காலை வச்சுட்டு அதுக்கு அடுத்தது கீழே வரைக்கும் கொண்டு வரும்போது ரொம்ப பேலன்ஸ்டாக கொண்டு வரணும். மெல்ல கொண்டு வந்துட்டு அடுத்தது காலை திருப்பி தூக்கி 60 டிகிரிக்கு கொண்டு போகணும். திருப்பியும் கீழே வச்சுட்டு அடுத்து 45 டிகிரிக்கு கொண்டு போகணும். இந்த மாதிரி கொண்டு போகும்போது நம்ம முட்டி மடங்காமல் பார்த்துக்கணும். ரொம்ப பேலன்ஸ்டாக மெல்ல செய்யணும். அடுத்தது 30 டிகிரி. ஸோ 30 டிகிரிக்கு கொண்டு போயிட்டு வைக்கணும். ஸோ இது ஒரு செட்டு. 90, 60, 45, 30. ஸோ இதெல்லாம் ஒரு செட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸ்டாக படுத்துக்கணும். படுத்துட்டு நல்ல மூச்சை இழுத்து வெளியில் விடணும். இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஒரு 10 to 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த 5 செட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஸோ இப்போ 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ கால் 2ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 30 டிகிரி மட்டும் காலை தூக்கலாம். இப்போ தலையை தூக்கலாம். தலையை தூக்கி அந்த கால் விரலில் பார்க்கணும். இது மாதிரி எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுதோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மினிமமாக ஒரு 5 செகண்ட்ஸ் பண்ணலாம். கீழே வச்சுக்கலாம். இப்போது அடுத்து கால் 2ஐயும் சிசரிங் மாதிரி ஒரு கால் உள்ளே போயிட்டு இன்னொரு கால், அது மாதிரி தலையை தூக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு காலை மட்டும் எடுத்துகிட்டு போய் 90 டிகிரி வரைக்கும் கொண்டு போயிட்டு 90 டிகிரி வரைக்கும் கொண்டு போயிட்டு திருப்பி காலை கீழே கொண்டு வரணும். இது பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற பட்சத்தில் அடுத்து நம்ம தலையை லைட்டாக தூக்கிக்கிட்டு செய்ய முயற்சி பண்ணலாம். இது மாதிரி செய்யும்போது நல்லாவே மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும். ஸோ இதை சிசரிங். அடுத்தது கால் 2ஐயும் டேபிள் டாப் பொசிஷனுக்கு கொண்டு போகலாம். இதில் ஃபஸ்ட்டு தலையை தூக்கக்கூடாது. இதுதான் டேபிள் டாப். கரெக்டாக 90 டிகிரி ரெண்டுலேயுமே வரணும். ஸோ இது மாதிரி இதில் அப்படியே ஹோல்டு மெயின்டைன் பண்ணணும். இப்போ உங்களோட தொடைப்பகுதி,
கால் பாத பகுதி, வயிறு பகுதி எல்லாமே ஆக்ஷனில் இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணிவிட்டு அடுத்தது சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணலாம். சைக்கிளிங்கில் வந்து ஒரு கால் வந்து நீயை டச் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டு அடுத்த காலை ஸ்ட்ரைட்டன் பண்ணணும். இது மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது ரிவர்ஸ் சைக்கிளிங். ஸோ உல்ட்டாவா ஓகே அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் கால் ரெண்டையும் கீழே மடக்கி வச்சுக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் ஹிப் லெவலுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு சைடில் கொண்டு வந்து விரலை கொண்டு வந்து அந்த முழியை டச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து தலையை தூக்கிக்கணும். தலையை கீழே வச்சுக்கிட்டு செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தலையை தூக்கிட்டு செய்யும்போது தான் மசில்ஸ் எல்லாமே நல்லா கண்ட்ராக்ட் ஆகும். அடுத்தது ஸ்ட்ரெச்சஸ் போயிடலாம். ஸோ ஸ்ட்ரெச்சஸ்க்கு நம்ம எழுந்து உட்காந்துக்கணும். ஸோ இப்போ உங்கள் மசில்ஸ் எல்லாம் அப்படியே கெஞ்சும், என்னை உடுன்னு கெஞ்சிகிட்ருக்கோம். ஸோ இப்போ 2 காலையும் பாதத்தை 2ஐயும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு 2 கையையும் வச்சு அதை ஹோல்டு பண்ணிவிட்டு பட்டர்ஃப்ளை பொசிஷனில் காலை நல்லா தூக்கி பட்டர்ஃப்ளை போஸ். இது பட்டர்ஃப்ளை இந்த நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி விங்ஸ் அடிக்குது அந்த மாதிரி இந்த பொசிஷனில் வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தலையை கீழே கொண்டு வந்து காலை தொடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். அடுத்தது இந்த பொசிஷனில் ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் கை 2ஐயும் மேலே கொண்டு போயிட்டு கையை அப்படியே முதுகை வளைச்சி கீழே கொண்டு வந்து கையை வந்து எந்த அளவுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொருள் முன்னாடி இருக்குது நம்ம அதை எக்கி எடுக்கிறோன்ற மாதிரி முன்னாடி கொண்டு வந்து அப்படியே ஹோல்டில் வச்சுக்கணும். ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ இன்றைய டேவை நம்ம எக்ஸசைஸ் ரொம்ப அழகாக வேர்த்து கொட்டி நம்ம வயிறை குறைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். சில பேர் எக்ஸசைஸை பார்த்தே பயந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் ஒர்க் அவுட் பண்ணி ஸ்வெட்டாகி பார்த்துட்ருப்பீங்க. ஐயோ இந்த மேடம் என்ன தான் சொல்ல போகிறாங்க அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம உடம்பை வந்து புஷ் யுவர் பாடி லிட்டில் மோர் அண்ட் ஃபீட் யுவர் பாடி லிட்டில் லெஸ். இந்த கான்செப்ட் நமக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு வியாதிகளே இல்லை அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பாடிக்கு எந்த அளவு ஒர்க் அவுட்ஸ் நம்ம கொடுக்குறோம், எந்த அளவு வேலை வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஹெல்த் இருக்கும். ஸோ ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள். அடுத்த செட்ஸோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற 2 புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.